வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இன்னையோட தலாங்கு மார்பிள் மவுண்டன்ஸ் பார்த்தோட முடிஞ்சுது. அப்புறம் நம்ம அங்கேருந்து தலாங்லேருந்து ஹனாய்க்கு எப்படி பஸ்ஸுலையும் போகலாம், ட்ரெயின் இருக்குது. சரி, நம்ம ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ட்ரெயினில் ஏறினுச்சு. அதில் ட்ரெயின் வீடியோ போகலாம், ஏன்னா எங்களுக்கு வந்து சாயங்காலம் ட்ரெயினில் ஒன்றும் எடுக்க முடியாது. அதனால் அந்த ட்ரெயினில் ஏறி கிட்டத்தட்ட அது ரேட்டு ஜாஸ்தி தான் இருந்தாலும் ட்ரெயின் இது ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதில் ஏறி கிட்டத்தட்ட விடிய காலம்புற சாயங்காலம் 4-5 மணி போல் ஏறினுச்சு. காலம்புற 6 மணி போல் தான் வந்தோம். வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே ஏற்கனவே ரூம் சொன்ன அக்கோடாவில் ரூம் போட்டுருந்தது. அங்கே தங்கிட்டு முதல்ல வந்து இந்த நிறைய இடங்கள் அது பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த ஹலாங் பீச், அதுதான் ஹலாங் பே, அதுதான் மெயினான இடம். அது சரி, அதை போய் முதல்ல பார்த்து வருவோம் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த ஹலாங் பே போகிறது பார்த்திங்கனாக்கா எங்கே அந்த ஹனாய் ஃபுல்லாக எந்த தெரு போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நம்ம புக் பண்ணிக்கலாம். அதிலே நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுறது, 2 நாள் நைட்டு ஸ்டே பண்ணுறது. 2 நாளைக்கெலாம் ஒன்றும் வேலை இல்லை. ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணால் என்ன விடிய கிளம்புற இந்த சன் ரைஸு இதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி இது இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு நாளே போதும். ஏன்னா அது வந்து பக்கத்துலேயும் இல்லை. நம்ம இது ஹனாயிலேருந்து கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி வரைக்கும் டூர் பஸ் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறத ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா 3000 3500, 3000 3200. ஒவ்வொரு இடத்துக்கு சனியார் புக் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஹலாங் பே போகிறது வந்து பெரும்பாலும் இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே வச்சுக்கிங்க. வெள்ளிக்கிழமை கூட வியாழக்கிழமை வந்தீங்கன்னாக்கா எனக்கு அங்கே 2-3 இடம்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய கூட்டமாக இருக்கும். ஒரே கஜகஜகஜன்னு இருக்கும். நம்ம பார்க்க தனியாக பார்க்க சிங்கிளாக பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அந்த மாதிரி இது இப்போ எதுக்கு உங்களுக்கு போனாக்கா இது வந்து நிறைய வீடியோ எடுத்துருந்தாக்கா வீடியோ இடமே பற்ற மாட்டேங்குது. அவ்வளோ எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் போடுது. அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸாக போட்டு விட்டேன். இது வந்து உலக நினைவுச்சின்னங்களை பாதுகாக்கிறாங்களா அந்த மாதிரி அந்த ஹெரிட்டேஜ் இவங்க வந்து இந்த ஹலாங் பே வந்து ஒரு யுனெஸ்கோ நிறுவனம் வந்து இதை அறிவிச்சிருக்கு. இது பார்த்திங்கனாக்கா கடலில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே தோன்றின மலைகள் அங்கங்கே கொண்டு, அதாவது ஆயிரக்கணக்கான மலைகள் இருக்குது அந்த இடத்துல. அதில் வந்து நடுவில் வந்து போட்டிங் விட்டு அதுக்கு 2-3 இடம் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் அதாவது கண்கொண்டா காட்சின்னு வச்சிங்களேன், அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 3500 உள்ளது. இதில் வந்து 40 பேர் போகலாம். பஸ்ஸு நம்மள நல்ல ஏசி பஸ்ஸு வச்சுருக்காங்க. அங்கே வந்து நடுவில் வந்து ஒரு ஷாப்பிங் இருக்குது அங்கே. அது நடுவிலேயே வர வழியிலேயே வந்து ஒரு முத்து எடுக்கிறது ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அங்கே செயற்கை முத்து எப்படி தயார் பண்ணுறாங்க, அந்த சிப்பிலேருந்து எப்படி பண்ணுறாங்கன்னா அது ஒரு இது காட்டுறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு கடைசி அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட வேண்டியது தான். போர்ட்டு ஸ்டேஷன் வந்துன்னா நமக்குன்னு குறித்த அந்த போட்டு இருக்குது. நிறைய வகை போட்டுகள் இருக்குது. அந்த போட்டுகள் தண்ணி பாட்டில் மாத்திரம் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து போகக்கூடாதுன்றாங்க. நாங்கள் இப்படியோ தண்ணி பாட்டில் கொண்டு எடுத்து வந்தோம். ஆனால் உள்ளே தண்ணிலாம் தராங்க. தண்ணி வந்து உடனே சாப்பாடு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பாடு 2மே இருக்குது. எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டட் சாப்பாடு தான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற பார்த்திங்கனாக்கா தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் ஒவ்வொரு குரூப்பு தனித்தனியாக பிரிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கிங்க. வெஜிடேரியன் குரூப்பு, நான் வெஜிடேரியன் குரூப்பு, அந்த மாதிரி தனியாக பிரிச்சுக்கிட்டு அதே மாதிரி நான் வெஜிடேரியனில் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக கடல் உணவு தான். மீன், மட்டனு, சிக்கனு, ப்ரானு, அந்த மாதிரி எல்லா வகை நான்வெஜ் பண்ணுவாங்க. வெஜிடேரியன் பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட் சாலட்டு, முட்டையை வந்து இவங்க வந்து வெஜிடேரியனில் சேர்த்துருக்காங்க. வெஜிடேரியனில் கொண்டு வச்சானுங்க.
நமக்கு சில பேர் வெஜிடேரியன் எடுத்துக்கலாம். அவ்வளோ பியூர் கொசையெல்லாம் ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு சாப்பாடை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து அவங்க எதை போட்டாலும் சாப்பிட்றானுங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது மலைகள்லாம் ஆரம்பிச்சிருது இல்லை. அதுக்காட்டி எல்லாமே பாதியில் சாப்பாடு இது பண்ணிவிட்டு ஆகிட்டு இவங்க என்னென்ன இடத்த பார்க்கணும் அந்தந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இந்த இடம் வரப்போகுது அந்த இடம் வரப்போகுதுன்னா மக்கள் இருக்க இடம் பார்க்க வந்தாங்களே சாப்பிட வந்தாங்களே அதெல்லாம் பாதியில் சாப்பாடை வச்சுட்டு எல்லாம் மேல் டெக்குக்கு வந்துடுது. நம்ம இருக்கிறது மாடி 2 மாடி கீழேயும் பார்த்துக்கலாம், மேலே ஏறி உடையெல்லாம் இது படி வழியாக போனீங்கன்னா மேலே நல்ல அற்புதமான வியூ. எல்லாம் நிறைய பேர் வந்து சூப்பராக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எங்கே திரும்பினாலும் மலைகள் தான். இந்த மாதிரி பிரமாதமாக இருக்குது. என்ன அழகு பாருங்க. போட்டு இதில் ஸ்டீம் போட்டு இருக்குது. இதில் இது ஸ்பீட் போட்டு கூட நடுவில் விட்டு அது கொஞ்சம் காசு பார்க்குறாங்க போல இருக்குது. அது நடுவில் வரும். ஏதாவது மாதிரி 40 இந்த மாதிரி டபுள் டெக்கர் போட்டு அப்புறம் க்ரீஸி அந்த மாதிரி நிறைய விதவிதமாக காசுக்கு தகுந்த தோசை மாதிரி இது பண்ண. நம்ம இருக்கிறது வந்து ஆவரேஜ் இது. அது ஒன்றும் பண்ணால் சொல்லலாம் 3500 அங்கேருந்து பஸ்ஸுலேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல சொல்கிறீங்களோ எந்த லாட்ஜில் தான் நம்ம புக் பண்ணிவிட்டு லாட்ஜி பேர் கொடுத்தாங்கன்னா போகும். நேராக லாட்ஜிலே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. லாட்ஜில் வந்து கூட்டிகிட்டு நேராக வந்து கிளம்பி டிஃபன் மாத்திரம் நம்ம பார்த்துக்கணும். மதியம் 11 10 மணிக்கு நான் அந்த சொன்ன வாயில் 2-3 இடங்கள்லாம் காட்டிட்டு ஒரு நேரம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அங்கே அழைச்சிட்டு இருந்தால் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 11-11:30 மணிக்கே மதியானம் சாப்பாடு ஆரம்பிச்சிருது. அப்புறம் இது இயற்கை காட்சி பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுலேயே டைம் போடுறதே தெரியாது. நம்ம இவங்க வந்து இங்கே வந்து 3 இடம் கட்டுறாங்க. வந்து டைவோ பீச்சுன்னு ஒரு இடம் கட்டுறாங்க. அப்போல்லாம் கயாக்கு தனியாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தனியாக போட்டில் போவோம். நல்லா குரூப் உள்ள போகலாம். ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மலைக்கு அடியில் வந்து அரிச்ச மாதிரி ஒரு குகை, அதுக்குள்ளே அப்படியே போய் பார்த்து வந்து அப்புறம் வந்து மவுண்டைன் அதான் மார்பிள் கேவ் அப்படின்னு 3 இடம் கட்டுறாங்க. அதை வந்து ஒரு டைமிங் மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இது மக்கள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் இதில் இந்த பேச்சுலராக போனாக்கா இது ஒரு வாய்ப்பு. பல்வேறு நாட்டுக்காரவங்க வந்திருக்காங்க. பெல்ஜியக்காரவங்க அவங்க என்னோட பெல்ஜியக்காரவங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஃபோட்டோலாம் நான் முன்னாடி போட்டிருப்பேன் உங்களுக்கு. அதில் இருக்கோம் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம இந்த டயோ தீவு அப்படின்றதுக்கு போகிறோம். இந்த டயோ தீவுன்றது என்ன வந்து பீச் மாதிரி இருக்கும். நம்ம குளிக்கலாம். அந்த டயோன்ற அந்த அவர் தான் வந்து இது பாருங்க, நான் சொன்னேன்ல அந்த லேடி நம்ம கூட தான் வந்தாங்க. அவங்க 7-8 பேர் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க போல. அவங்கெல்லாம் சேர்ந்து அது மாதிரி வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ போட்டு பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு 40 பேர் 50 பேர் 40 பேர் 50 பேர். அந்த டயோன்றவர் தான் அந்த பீச்சை அந்த இடத்த கண்டுபிடிச்சாராம். அதனால் அவர் பேர் வச்சுக்கிட்டாங்க டயோனா. அங்கே அவரோட சிலையும் வச்சுருக்காங்க. அங்கே உள்ள அந்த டயோ பீச்சோட அந்த வரலாறு அதையும் அங்கே வச்சுருக்காங்க. அப்படி பாருங்க, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டிசைன் பாருங்க. குட்டியாக ஒரு தீவு மாதிரி இது ஒரு ஐலாண்டுன்னு வாங்கும்போது. ஆனால் அங்கே யாரும் தங்க முடியாது. அது மாதிரி சின்ன 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 இதாக அவ்வளோ இது மக்கள் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. கரெக்டாக எக்கச்சக்க மழையாக இருந்தாலும் எங்கேயாவது மோதிருப்போம் அப்படி இப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு கரெக்டாக பார்த்து தெரியுது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மலைகள் இருக்கிறதால இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வராங்க, அந்த பக்கம் பூந்து இந்த பக்கம் வராங்க. ஏன்னா நம்ம போகிறது ஒரு வழின்னா வர்றது ஒரு வழியாக இருக்குது.
அதனால் இங்கே வந்து அதாவது தண்ணி பாட்டில் கிடையாது. தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். மெயினாக இதுக்குள்ளேயே அந்த ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கோக்கு, பெப்சி, பியரு அதெல்லாம் எடுத்து வராங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த டப்பா, அலுமினிய டப்பா, அதுக்கு எல்லாமே சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த ஹாலே உடனே க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கு 2 பேர் ஆள் வச்சுருக்காங்க. நம்ம எங்கே வேணாலும் முன்பக்கம் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ பின்பக்கம் போய் எடுத்துக்கலாம், இல்லை மாடியிலையும் போய் பார்த்துக்கலாம். அவ்வளோ எங்கள் பக்கம் திரும்பினாலும் இயற்கை அளவு குட்டி கிடக்கு. அவ்வளோ மலைகள். இதில் செயற்கையாலாம் இதெல்லாம் உண்டாக்க முடியாது. இயற்கையிலே வந்தால் தான் அப்படி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து காலைல ஒரு 11 மணிக்கு ஆகுங்கன்னா ஈவினிங் 6:30 மணிக்குள்ளே சன்செட்டை முடிஞ்சு கொண்டு போய் விட்டுருவாங்க. நடுவில் தான் இந்த மாதிரி இந்த 3 இடங்களை காட்டுறாங்க. அந்த டயோ பீச்சு, அங்கேயே நம்ம அவங்க வந்து 2 மொத்தம் வந்து இந்த டயோ பீச்சுக்கிட்டே போனீங்கன்னாக்கா அது பாருங்க கிட்ட வருது பாருங்க, அந்த டயோ பீச். மாடி படகெல்லாம் போட்டில் எல்லாம் இதாச்சுருக்காங்க. அது நம்ம இது எவ்வளவோ பல்வேறு இடம் சொல்ல பார்த்தாலும் அணை வந்து கண்டிப்பாக வந்து ஹலாங் பே வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அது ரேட்டு 3500 ஐயோ ஏங்க போய் மலையை பார்க்குறது எவ்வளோ காசுன்னுவாங்க. அதோட அனுபவங்கள் இருக்குது பாருங்கள். அந்த போட்டிங் சவாரி கிட்டத்தட்ட 7 hours போட்டிலேயே இருக்கும். அங்கங்கே அந்த இடங்கள் சுற்றி பார்க்குறது, ஒரு மலைகள் பக்கத்தில் போய் நெருக்கமாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ தலையே வலிக்கும், அப்படியே கழுத்தை வலிக்கிற மாதிரி இருக்கும். அண்ணாந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அந்த மலை. அந்த மாதிரி பல்வேறு அனுபவங்கள் நல்லா சுற்றி அது மாதிரி டீல பாருங்க. அங்கே தான் இருக்குது அந்த அலாங்கு பீச். நம்ம அலாங் இது ஏறினோமே அதோட ஊர் அங்கே இருக்குது. அது பாருங்க சாப்பிட்டு பிடிச்சி இதான் நம்ம முன்னாடி சாப்பிட்டது. எல்லாம் அவங்க சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டு, அப்படியே வச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க சாப்பாடு. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. வீடியோவும் ஃபோட்டோவும் மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா கொஞ்சம் இடம் இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோ இடம் இருக்குது அதில். நம்ம இந்த டயோ பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் சரி நேரத்தில் போயிடுவோம். அப்புறம் வேறு என்ன, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு நம்ம பைக்லேயும் வரலாங்க. பைக்கில் வந்தீங்கன்னாக்கா ஏன்னா வாடகைக்கு தான் தராங்க. பைக்கு எடுத்து வரல. பைக்கில் வந்து 4 to 4.5, ஆனால் 2 பேராக இருந்தால் நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும். ஒரு நாள் ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு 400 450 ஆகும். எதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் எடுத்து வந்துட்டு, இது பஸ்லேயே சேர்த்திங்கன்னா மொத்தத்துக்குமே 3500 ஆகுது. அங்கேயிருந்து பஸ்ஸில் வந்து போட்டில் ஏற்றிக்கிட்டு மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்டு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் இருக்குது, டீ ஸ்நாக்ஸை கொடுத்து சன்செட்டு முடித்து திருப்பி கரைக்கு வந்து அங்கேயே உங்களை திருப்பி மறுபடியும் எங்கே கிளம்பணுமோ அதே ஹோட்டல். அந்த ஹோட்டலில் இல்லை நமக்கு தான் 2-3 நாளில் பழகிடும் எந்த ஏரியா என்னென்னு. இல்லைன்னா அந்த ஹோட்டல் என்னன்ற நீங்கள் ஹோட்டல் பேர் சொன்னீங்கன்னாக்கா அந்த இடத்துல எங்கே போனாலும் வந்து இந்த ஹோட்டல் பேர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே நம்ம நுழைஞ்சோட நமக்கு பேர்லாம் வாயில் நுழையாது. அந்த ஃபோட்டோ அந்த தெருப்பு எடுத்து வச்சுக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் வண்டி காரில் இப்போ பஸ்ஸில் வரீங்களா ஒரே மாதிரியே பஸ் இருக்கும், ஒரே மாதிரியே வேன் இருக்கும். எப்போ தான் வெளிநாடு போகிறப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எந்த வண்டியில் போகிறோம் எந்த போகிறோம்னா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப வசதியாக இருக்கும். இப்படி தான் இப்போ நான் இப்போ லாஸ்ட் டைம் ஒரு தடவை வந்து எயித்து கூட பார்த்திங்கன்னா எயித்தில் மேலே போய் ஒரு இடத்துல போய் எங்கள் குரூப்பை விட்டு பிரித்து போயிட்டோம். அதுக்கு முன்னாடியே நான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா கடைசியில் அது சார்லஸ் ட்ராவல்ஸுன்ற மாதிரி பேர். கடைசியில் என்னால் வந்து கேட்டால் இந்த சார்லஸ் ட்ராவல்ஸ் வரையும் கிட்டத்தட்ட 80 பஸ் போல் ஓடுதான் எகிப்தில். நம்ம எங்கே போகிறது, எந்த இதை கண்டுபிடிக்கிறது?
அப்போலாம் ஒரு மாதிரி ரூமை போய் கண்டுபிடிச்சி போய் சேர்றதே பெரும்பாடாச்சுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி சிக்கலுக்கு இல்லாமல் இருக்கணும்னாக்கா நம்ம வந்து ப்ரீகாஷனாக முன்னெச்சரிக்கையாக வந்து எங்கே போகிறோமோ அந்த இதெல்லாம் ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து வச்சுக்கணும். அந்த வண்டியில் டூ வீலரில் போனாலும் சரி இதில் போனாலும் எடுத்து வச்சுன்னா நமக்கு சேஃப்டிக்கு நல்லாயிருக்கும். இதை பாருங்க வந்தாச்சு டையோ பீச். சாப்பாடு சாப்பிட்டாச்சு. டையோ பீச் கிட்ட நெருங்கிடுச்சு. இது பெரும்பாலும் வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் ஏப்ரல் அப்போல்லாம் செப்டம்பர் அக்டோபர் வாங்க. ஏன்னா இந்த ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னாக்கா கடல் சீற்றமாக கடல் கிட்ட தானே அமைஞ்சிருக்கு. கடல் சீற்றமாக இருக்கும். உங்களுக்கு வந்து திடீர்னு காற்று எல்லாம் ஓப்பன் ஏரியாவில் காற்று பயங்கரம் அடிக்கும். திடீர்னு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பாதிலே திருப்பிட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வர இது பண்ண மார்ச் ஏப்ரலு அப்போல்லாம் செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி டயத்தில் வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு காற்று அடிக்குது புயல் அடிக்குதுன்ட்டு திருப்பிட்டு இருந்தால் இல்லைனாக்கா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணாலும் நமக்கு மன உளைச்சல் ஆகிரும். அதனால் இந்த டயத்தை பார்த்துங்க, அங்கேயே புக் பண்ணிங்க. பெரும்பாலும் வந்து இவங்க இது சொல்கிறாங்க ஜோடியாக வரலாம கப்புள்ஸுக்கு ஏற்ற இடம்னு. சிங்கிளாலே வந்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இடங்கள்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இல்லை நைட்டு ஒரு நாள் தங்கினாலும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜ். இப்போ 3500னா அது கிட்டத்தட்ட ஒரு 2500லேருந்து 2000 போடுறான் ஒரு நாள் நைட்டு. சாப்பாடு எப்படா எல்லாமே இருந்தோன்னா நீங்கள் போட்டு அங்கேயே அந்த இதுலேயே ரூம் உள்ள மாதிரி கேபின் உள்ள ரூம் மாதிரி அதுங்களை மொத்தத்தை ஒரு கப்புள்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 7000 ரூபா கூட ஆகும். ஹனிமூன் ட்ரிப்பு அது நல்லா பார்க்குற மாதிரி நல்லா அது ஒரு நமக்கு ஒரு இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெரிய அனுபவமாக இருக்கும். புது பொண்டாட்டியோட போகிறோம்னாக்கா நான் கேட்கணும் இடமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நல்ல இன்பகரமாக அந்த இதை அனுபவிச்சாங்க பாருங்கள். தேபரிய மன்னே அப்பா அதுவே பயங்கரமாக இருக்கும். அந்த இது நெருங்கிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து போட்லேயே கிளம்பி கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் ஆகும்போது இப்போ தான் அந்த டையோ பீச் வருது. அவங்க தான் டையோ பீச் வருதுன்னா நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி அது வரப்போ வரட்டும் எங்கே அங்கே காட்ட தானே போகிறான்ட்டு அப்படியே விட்டாச்சு. அதனால் வந்து இப்போ அடுத்து டையோ பீச் வந்துட்ட பிறகு ஏன்னா வீடியோ அதிகமாக போயிட்டே இருக்கனால அடுத்ததுலேருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம். அடுத்தடுத்து என்னென்ன இடம் கட்டுறாங்களோ அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.